உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது.
நம்பிக்கை தைரியம் நீதானே அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் திட நம்பிக்கை தைரியம் நீதானே அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் அவர் நல்லவர் முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் என்ன சொல்லுவார் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை திட நம்பிக்கை தைரியம் நீதாரே திட நம்பிக்கை தைரியம் நீதாரே அவர் கிருபை என்றும் உள்ளது திட நம்பிக்கை தைரியம் நீதாரே அவர் கிருபை முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை பாதுகாத்தாரே அவர் நல்லவர் சொல்லுங்க நீங்க நல்லவர் ஆண்டவரே நீங்க நல்லவர் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஓ ஷபபலதியாம் கரபதுரு எல்லாம் அவரை பார்த்து சொல்லுவோமா உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா உங்க கிருபைக்காக நன்றி சொல்றோம் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி சொல்றோம் எங்களுக்கு முன் சென்ற கிருபைக்காக நன்றி சொல்றோம் எங்களை நடத்தின கிருபைக்காக நன்றி சொல்றோம் எங்களை வாழ வைத்த கிருபைக்காக நன்றி சொல்றோம் எல்லா வாய்களை திறந்து நீங்க எங்க இருந்தாலும் இந்த வேளையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இவ்வளவு நாள் உங்களை பாதுகாத்தது அவர் கிருபை இவ்வளவு நாள் உங்களை நடத்தி வந்தது அவர் கிருபை இவ்வளவு நாள் உங்க முன்பாக சென்றது அவருடைய சமூகம் அவருடைய கிருபை இவ்வளவு நாள் உங்களுக்கு நம்பிக்கை தைரியம் கொடுத்தது அவருடைய கிருபை ரியாபபஷ்லதுரன ஹத்மலரோ ஹalleluya ரியலதன ஷகரபருராம் சத்துரு சேனை போல உங்களை சூழ்ந்து இருந்தாலும் அதை பார்க்காதீங்க சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவரை பாருங்க இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டியது நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் ஒரு சேனை மாதிரி நம்மளை சூழ்ந்து இருக்கல உங்களை சூழ்ந்து இருக்கலாம் அதை பார்க்காதீங்க உங்களோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தரை பாருங்க சேனைகளின் கர்த்தரை நீங்க பார்க்க பார்க்க நீங்க ஒரு சேனைக்குள்ள பாய்வீங்க சேனைகளின் கர்த்தரை நீங்க பார்க்க மதில தாண்டுவீங்க அந்த தாவீது அந்த சேனைகளின் கர்த்தரால தான் அந்த கோலியாத்தை ஜெயித்தார் ஆமென் இந்த நாள்ல நீங்க யாரை பார்க்க போறீங்க உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் நோய் வியாதி கடன் தரித்திரம் கவலை கண்ணீர் இதெல்லாம் ஒரு சேனை மாதிரி உங்களை சூழ்ந்திருக்கலாம் இந்த நாளில் அதை பார்க்காதீங்க சேனைகளின் கர்த்தர் ஒருத்தர் உங்களுக்கு இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவரை பாருங்க அவரை பார்க்க பார்க்க நீங்க சேனைக்குள்ள பாய்வீங்க நீங்க ஜெயம் எடுப்பீங்க ஓ ரபல சகதரல ரபா நீங்க எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டீங்க கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவு அடைய மாட்டீங்க நிறைய பேர் நிறைய பக்கங்கள்ல எங்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் நெருக்கமா இருக்குன்னு சொல்றீங்களா நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க ஏன்னா சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் இருக்கிறனால உங்களுக்கு ஒடுக்கம் கிடையாது உங்களுக்கு பெருக்கம் தான்
எதுக்கு நெருக்கம் வருதுன்னா உங்களை பெருக்கத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு ஆண்டவர் உங்களை இந்த நாட்கள்ல உங்க ஒடுக்கங்களை எல்லாம் நீக்கி உங்க நெருக்கங்களை எல்லாம் நீக்கி உங்களை பெருக்கத்துக்குள்ள நடத்த போறாரு. விசாலத்துல உங்களை கொண்டு வந்து வைக்க போறாரு. அவருக்கு நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மீண்டும் உங்களை இந்த தீர்க்க தரிசன மாலைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் என்னோடு பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேசுகிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். ஆண்டவர் எனக்கு 2 விதமான ஆட்களை எனக்கு இதில் காமிச்சாரு. இதில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக இந்த 2 சூழ்நிலையில தான் நீங்கள் இந்த கூகுள் மீட்டில் கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஒருத்தவங்க நெடுநாளா, ரொம்ப நாளா தாயின் கருவில் பிறந்ததிலிருந்து, உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து, இல்லை சில வருடங்களாக நீங்கள் உங்கள் வாழ்நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்து வரீங்க. ஏன் இது என்னை விட்டு விலக மாட்டேங்குது? அன்னைக்கு அந்த சப்பானி பாருங்க, அவர் தாயின் கருவில் இருந்து அவருக்கு நடந்த அனுபவமே கிடையாது. தாயின் கருவில் இருந்து அவர் நடந்ததோ, அவர் ஓடினதோ அந்த பழக்கமே இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அவர் போனதே இல்லை. அவர் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வந்தபோது வசனம் கீழே இருக்கும். இங்க பாருங்க, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருகிறது. முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு மறுரூபமான வாழ்க்கைக்குள் நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். இதுவரைக்கும் ஒரு காரியம் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சது, ஒரு மூலையில உட்கார வச்சது, ஒரு இடத்துல குன்றி போக வச்சது. ரொம்ப நாள் உட்காந்துட்டீங்க ஒரு இடத்துல, ரொம்ப நாள் உட்காந்துட்டீங்க, வருஷ கணக்கா உட்காந்துட்டீங்க, சிலர் மாச கணக்கா உட்காந்துட்டீங்க. இவர் பாருங்க, தாயின் கருவில் இருந்து அவருக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அவருக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும், யாரா நல்லா நடக்கலாம், இல்லை நல்லா ஓடலாம், எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் நடக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு வருமா அப்படின்னு அவர் கனவு கூட கண்டிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா அவரை குறிச்சின்னா, நான் பிறந்ததுலேருந்து நான் நடந்ததே கிடையாது, நான் பிறந்ததுலேருந்து ஓடுனதே கிடையாது, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்த ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் வந்ததுனால அவர் நடந்தார், அவர் ஓடினார். உங்க எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல அப்படி உக்காந்துட்டீங்களா? இல்ல இதுக்கப்புறம் இது என் லைஃப்ல நடக்காது பிரதர், அந்த அவர் சொல்லியிருப்பார், என்னது, நான் இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் கூடாத காரியம், என் வாழ்க்கையில நடக்கிற ஒரு அனுபவம் அது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்த ஒரு மனுஷனை ஒரு புதிய அனுபவத்துக்குள் ஆண்டவருடைய நாமம் கொண்டு சென்றது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் அப்படிதான் இருக்கிறீங்க. நிச்சயம் எனக்கு தெரியும், இது என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை மாறுமா? நானும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சப்பானி போல அமர்ந்துட்டேன், உக்காந்துட்டேன், என்னால நடக்க முடியுமா, ஓட முடியுமா, ஒரு புதிய அனுபவத்துக்குள் வர முடியுமா? என் வாழ்க்கை இப்படியே இருக்குது, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர முடியுமா அப்படின்னு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மேல பார்க்கிறோம் நம்ம. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என் இடத்தில் இல்லை, என் இடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும்
பலன் கொண்டது. இதை தான் ஆண்டவர் சொன்னாரு. என்னன்னா இன்ஸ்டன்ட்லி, இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இன்ஸ்டன்ட்லி, உடனே சடனா ஒரு மாற்றம் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவங்க வாழ்க்கையில வருது. ரொம்ப நாள் உட்காந்துட்டீங்க ஒரு இடத்துல, ரொம்ப நாள் ஒரு இடத்துல இது பண்ணிட்டீங்க, ரொம்ப நாள் ஹேங் ஆயிட்டீங்க, ஒரு காரியம் உங்களை அமுக்கிடுச்சு, ஒரு காரியம் உங்களை அடுத்த மூமெண்ட்டே இல்லாத மாதிரி ஆக்கிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்னமா சொல்றாரு, அந்த இடத்துல இருந்து உங்களை குதித்து எழும்ப வைக்க போறாரு. நீங்க துள்ளி குதிக்கிற மாதிரி நல்ல செய்திகள் வரப்போகிறது. நீங்க குதித்து எழும்பி நீங்க சந்தோஷப்படுற மாதிரி, நீங்க ஹாப்பி ஆகிற மாதிரி. அவனுக்கு காலு எழுந்து நின்னவன பாருங்க, அவன் ஜாயா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் குதித்தான், நடந்தான், துள்ளி குதிச்சான். நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, இந்த வரப்போற வாரத்துல நீங்க துள்ளி குதிக்கிற மாதிரி நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்க குதித்து எழும்புவீர்கள். ஒரு இடத்துல நீங்க முடங்கி கடந்தீங்களே, ஒரு இடத்துல நீங்க அமுங்கி கடந்தீங்களே, அந்த இடத்துல இருந்து உங்களை ஆண்டவர் குதித்து எழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் அந்த சப்பானி மாதிரி, இதுதான் என் வாழ்க்கை, காலையில் எழுந்தா என்னை கொண்டு வந்து 4 பேர் தேவாலயத்தின் வாசப்படியில் வைப்பாங்க, நான் பிச்சை கேட்கணும், இதுதான் என் லைஃபு அப்படின்னு தான் இருந்தான் அவன் லைஃபு. நிறைய பேருக்கு அப்படி ஆயிடுச்சு. இதுதான் என் லைஃபு, இதில் எந்த மாற்றமும் வராது, இதில் எந்த விமோச்சனமும் வராது, இப்படியே தான் போயிட்டு இருக்குமா அப்படின்னு நினைக்கிற உங்க வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமம் வருகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். உங்க வாழ்க்கையில பாருங்க, இது வரைக்கும் இது நடக்காதுன்னு நினைச்சீங்களே, இது எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சீங்களே, அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் நடக்கும். இந்த வாரம் நீங்க பார்ப்பீங்க கர்த்தருடைய வல்லமைய, பராக்கிரமத்தை பார்ப்பீங்க. ஒன்னே ஒன்று, பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா, வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்கு, என்கிட்ட ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அது இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை, அந்த ஆண்டவராகிய இயேசுவை, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை உனக்கு கடத்துகிறேன்னு அவனுக்கு கொடுத்தாரு. அவன் பிச்சை கேட்டான். ஆனா இவர் என்ன பண்ணார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இதை விட வேற என்னங்க பாக்கியம் வேணும்? என்ன பாக்கியம் வேணும்? அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அவனுக்கு கொடுக்குறேன்ப்பா, அவர் வந்தா போதும். உனக்கு தேவை வெள்ளியும் பொண்ணும் இல்லை, உனக்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நீங்க இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? பிரதர், எனக்கு பணம் வந்தா என் வாழ்க்கை மாறிடும் நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு ஒரு வேலை கிடைச்சா என் வாழ்க்கை மாறிடும் நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு லைஃப்ல அது வந்தா இது வந்தா, இந்த நபர் வந்துட்டா என் வாழ்க்கை தலைகெல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர வேணும். என்னங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு பல வருஷமாக வாழுகிறவர்கள், நாங்கள் எங்ககிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வரணும், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கைக்குள்ளே வந்துருங்க, தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கைக்குள்ளே வந்துருங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னமா சொல்றாரு, எப்பா நீங்க கஷ்டப்படுறீங்களா? நிறைய பேர் சொல்றேன், அப்போ பிரதர் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நாங்க பாரம் சுமக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் என்னமா சொல்றாரு, உன் குறை எல்லாமே நீ சொல்ற. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க, ஃபேமிலி ப்ராப்ளம், எனக்கு பிடிச்சமானவங்க இறந்துட்டாங்க, எனக்கு நிறைய குறைகள் இருக்குது, என்னால முடியல, நான் ரொம்ப நசுக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் என்னமா சொல்றாரு, எப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா, ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஒன்னே ஒன்று செய். ஆண்டவர் வேற எதுவுமே சொல்லல, என்னிடத்தில் வா, என்கிட்ட வா. ஹல்லேலூயா. என்கிட்ட வந்துரு, என்கிட்ட வந்துட்டீன்னா உன் பாரத்தை இறக்கி வச்சு நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உனக்கு இளைப்பாறுதல், ஏன்னா அந்த இளைப்பாறுதல் அங்கதான் இருக்கு. உங்களுடைய பாரம், உங்களுடைய பாரத்துக்கு விமோச்சனம், உங்களுடைய கஷ்டத்துக்கு நெடுநாளா இருக்கிற நீங்கள் போராடுகிற எல்லா காரியத்துக்கும் பதில் அவர்கிட்ட தான் இருக்கு. பிரியமானவர்கள், அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்துரு, என்கிட்ட வந்து உன் பாரத்தை இறக்கி வச்சிரு, நான் என்னுடைய பாரத்தை தரேன், அது இலகுவா இருக்கும். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம
ஆண்டவர் தருகிற பாரத்தை சுமக்கிறது யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆண்டவர் கொடுக்கறத சுமந்து அதில் வாழ்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா ஐயோ ஆண்டவருடைய காரியங்கள் பாரமாயிடுமே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது பாரமாயிடுமே, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்யறது பாரமாயிடுமே நினைக்கிறோம். ஆனா அந்த பாரத்தை எடுக்காதனால தான், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பாரத்தை நம்ம சுமக்காததுனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கண்டதையும் சுமந்து கொண்டு இருக்கிறோம். சுமக்க வேண்டாதவைகளெல்லாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா சுமக்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பாரங்களை. ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, மார்த்தாலை பார்த்து, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிற, ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அமர வேண்டியது அவர் பாதம் தான் பாருங்க. மற்ற எதையும் பத்தி யோசிக்காதீங்க. தேவனோடு உள்ள உறவுல, தேவனோடு உள்ள சமூகத்துல அவரை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்க என்ஜாயை தடுக்கிற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்குவாரு. இங்க பாருங்க, அவன் வந்து இது வந்து என்ன சொன்னா, நீங்க அந்த சப்பானியை வச்சு நான் சொன்னேன், சப்பானியை வச்சு சொன்னேன். அந்த சப்பானியோட வாழ்க்கை ரொம்ப கொடுமையா இருந்தது. அதிலிருந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் சில பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு மாற்றம் வராதா, ஒரு முன்னேற்றம் வராதா, என் லைஃப் மாறாதா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கிற லைஃப் எப்படி இவரோட லைஃப் மாறிச்சோ, ஆண்டவர் சொல்றாரு உங்க வாழ்க்கையை மாற்றுகிறார். உங்க வாழ்க்கை தலைகீழா மாறுது. சப்பானியோடைய வாழ்க்கையை மாற்றக்கூடுமானால், தாயின் கருவிலிருந்தே அவன் பிறந்தான் சப்பானியா, அந்த வாழ்க்கை மாறி அவன் குதிக்கிறவனாய், நடக்கிறவனாய், சந்தோஷமாய் ஓடுகிறவனாய் மாற்றின தெய்வம் ரொம்ப நாளா ஒரு காரியம் உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கல, ரொம்ப நாளா ஒரு காரியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே, ரொம்ப நாளா ஒரு வியாதியா இருக்கலாம், ரொம்ப நாளா ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது எதுவா இருக்கட்டும், பிரியமானவர்களே, இயேசுவின் நாமம், இயேசுவோட உள்ள உறவுக்குள்ள வந்துருங்க. உங்க பாரத்தை எல்லாம் நெருக்கி, உங்களை சுற்றி நெருக்குகிற எல்லா பாவங்களையும் எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வச்சுட்டு, அவர் என்ன கொடுக்கிறாரு உங்க கையில, அவர் என்ன கொடுக்கறதுக்கு ஆசையா இருக்கிறாரு, அதை வாங்குறதுக்கு ஆயத்தம் ஆயிடுங்க. ஒருத்தவங்களை நான் சொல்றேன், அவங்க யார் தெரியுமா? இந்த சப்பானிய சுமந்து கொண்டு வந்தவர்கள். அவங்கள சுமந்து கொண்டு வந்தவங்க. சில பேர் எப்படி இருக்கிறீங்க, பேர்டனை சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. சில பேரை சுமக்கிறதே உங்க வேலையா இருக்குது. அது ஃபேமிலியில இருக்கலாம், இல்ல அது குடும்பம், இல்ல ஊழியம், இல்ல நீங்க பண்ற பிசினஸ், இல்ல நீங்க வேலை செய்யற இடம். நீங்க சொல்றீங்க, பிரதர் நானே சுமக்கிற மாதிரி இருக்கு பிரதர், ரொம்ப நாளா ஒரு சில காரியங்களை, சில பொறுப்புகளை நானா எடுத்து, நான் ஒருத்தவங்க அப்படி இருக்கிறனால நான் செய்யற மாதிரி இல்ல, நீங்களா ஒரு பேர்டன்ல, அது எந்த பேர்டனும் நீங்க சுமக்க வேண்டியதா இருக்கு. நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு சும வருது, தினைக்கும் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போறீங்க. இந்த ரெண்டு பேருக்கும் ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, உங்க வாழ்க்கையில தலைகீழாய் மாற போகிறது. எப்படி அவனுக்கு சுகம் கிடைச்ச மறுநாள் இருந்து அவனை சுமக்க வேண்டியவர்களுக்கும் வேலை இல்லை, பிச்சை கேட்க வேண்டிய வேலையும் இவனுக்கு இல்லை. இங்க பாருங்க, இதில் பார்க்குறோம், நம்ம தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அதுதான், அதுக்கப்புறம் வாழ்நாளில் பிச்சை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் யார்கிட்டையும் போய் நிற்கவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபோன் போட்டு ஹெல்ப் கேட்டீங்களே, நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டீங்களே, ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்க வாழ்க்கை அப்படி இருக்க போறது இல்லை. இனி நீங்க யாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்க போறதே இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டுகிறார் இந்த மாலை வேளையில. ஆண்டவர் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுகிறார். நீங்க இது வரைக்கும் எல்லாத்துட்டையும், அவனுடைய வேலை என்ன தெரியுமா? எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்பது, எல்லார்கிட்டையும் உதவி கேட்பது. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்க நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டீங்க, ஆனா உதவி உங்களுக்கு கிடைக்கல. நிறைய பேர்கிட்ட கெஞ்சி பார்த்தீங்க, ஆனா உங்களை அசட்டை பண்ணி இருக்கிறாங்க, உங்களுக்கு உதவி கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு இந்த மாலை வேளையில, இனி
நீ யாரிடமும் பிச்சை கேட்பது இல்லை, யாரிடமும் நீங்க வருந்தி கேட்பது இல்லை, யாரிடையும் நீங்க கெஞ்சி கேட்பது இல்லை. உங்கள் வாழ்க்கை அப்படி ஒரு மாற்றத்துக்குள் வருகிறது. அந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்குள்ள உங்களை கொண்டு வராரு. நீங்க அநேகருக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இங்க பாருங்க 10வது வசனம் சொல்லுது, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பாருங்க, உங்க வாழ்க்கையில நடக்கிற போற அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்து, நீங்க சுதந்திரிக்க போற ஆசீர்வாதத்தை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு உண்டாகும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தது இல்லை. அவன் பிறந்த நாள் முதல் தேவாலயத்தின் வாசல் படியில் நின்று பிச்சை கேட்டவன் தான். ஏன்னா சப்பானிகளும் குருடர்களும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. அவன் வாழ்க்கை வாசற்படியிலே நின்று ஏக்கத்தோடு அந்த தேவாலயத்தை பார்த்து கொண்டிருந்தவன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் உங்க லைஃப், இது கிடைச்சிருமான ஆசையா உன்னை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கை இப்படி மாறிடுமான்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஏக்கம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவன் தேவாலயத்தில் வந்து உக்காருவான், உக்காந்து பிச்சை கேட்பான், அந்த தேவாலயத்தை பார்ப்பான். அவனால் அந்த தேவாலயத்துக்குள் போக முடியாது. அது ஒரு ஏக்கமா இருந்திருக்கும். அவன் சுகமான உடனே அந்த தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நீங்க எதுக்கெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களோ, ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, உங்க இருதயம் எதுக்கெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ அதுக்குள்ள நீங்க பிரவேசிக்க போறீங்க. ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு எதுக்கெல்லாம் நீங்க ஏங்கி கொண்டிருந்தீங்களோ ஆண்டவர் அதற்குள்ளே உங்கள் கொண்டு போவதை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய அனுபவங்கள் வருகிறது. இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்காத ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீங்க. என்னன்னா ஒன்னே ஒண்ணு, அந்த இயேசுவின் நாமம். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நம்ம எங்க போறோம், யாருக்கிட்ட போறோம்? ஆண்டவர் சொன்னார், எங்கேயும் போகாத, என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன். அந்த பிரச்சனையில உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன். அந்த பிரச்சனையில நான் உனக்கு ஒரு விமோச்சனத்தை தருகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கூகுள் மீட்ல கனெக்ட் ஆகிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை தலை கீழாக மாறப்போகிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப நாள் நீங்க ஒரு இடத்துல உட்காந்தீங்களே, இனி அங்க உட்கார மாட்டீங்க. இதுதான் என் வாழ்க்கையா? என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா? என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எல்லாத்திட்டையும் கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்ற நிலைமை தலை கீழாக மாறுகிறது. எதுக்கெல்லாம் பார்த்து ஏங்கி கொண்டிருந்தீர்களோ, எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஆசைகளை சுதந்திரிக்க போகிறீர்கள். அதற்குள்ள நீங்க பிரவேசிக்க போகிறீர்கள். எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கூகுள் மீட்ல டைரக்டாக வந்திருக்கிறவங்க, கூகுள் மீட்ல கனெக்ட் ஆகிருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இது வரைக்கும் நடக்காத சம்பவங்கள் இந்த வாரம் உங்க வாழ்க்கையில நடக்கும். சில பேர் பெட் ரெஸ்டாகவே இருக்கீங்க, படுத்த படுக்கையா இருக்கிறீங்க. நீங்க எழ போறீங்க. படுத்தே இருக்கிறதா என் வாழ்க்கையா? ரொம்ப நேரம் என் லைஃப், என்னுடைய ஹெல்த் சிக்னஸ்லயே போயிட்டு இருக்கு. என் உடல் உபாதைகள், வியாதிகள்ல இருக்கிறேன். அதுக்கு ட்ரீட்மெண்ட்ல எனக்கு மெடிசன்ஸ்லயே நிறைய செலவாகுது. என் வாழ்க்கை அப்படிதான் ஒரு சூனியம் மாதிரி ஆகி போச்சு. ஒரே குண்டு செட்டில் குதிரை ஓட்டின மாதிரி தான் நான் இருக்கிறது. என் லைஃப் ஒரு சின்ன சர்க்கிளை தாண்டி என்னால் பெருசா எதையுமே யோசிக்க முடியல, எதையுமே செய்ய முடியல. என்னால் ஒரு கால் எக்ஸ்ட்ரா தூக்கி வைக்க முடியல. கடன் பிரச்சனை நிறைய பேர் இருக்கு, கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, மிகப்பெரிய வருத்தம். அதான் ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. பிரியமான ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, அந்த இயேசுவின் நாமம் அந்த சப்பானியை
நடக்க வைத்தது போல, துள்ளி குதிக்க வைத்தது போல நீங்கள் துள்ளி குதிக்க போகிறீர்கள். இந்த வாரம் நீங்க பாருங்க, ஆண்டவர் செய்யற ரட்சிப்பை நீங்க பாப்பீங்க, அவர் செய்யற அற்புத அதிசயத்தை பாப்பீங்க, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போறீங்க, துள்ளி குதிக்க போறீங்க. துள்ளி குதிக்கிற மாதிரி நல்ல செய்திகள் வரப்போகுது உங்களுக்கு. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நல்ல செய்திகள் வரப்போகிறது. உங்களுக்கு நடக்க போற காரியத்தை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் பிரமிப்பார்கள், ஆச்சரியப்படுவார்கள். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரா, என்கிட்ட வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நாள் ஆசைப்பட்டான் அந்த தேவாலயத்துக்குள் போக வேண்டும் என்று, அது உள்ள பிரவேசித்தான். நெடுநாளா சில பேருக்கு சில ஆசைகள் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆசைகளுக்குள் நீ பிரவேசிக்க போகிறாய். அந்த ஆசைகளுக்குள் நீ பிரவேசிக்காம உன்னை முடமாக்கி வச்சிருந்த காரியத்தெல்லாம் இன்னைக்கு நான் டீல் பண்ணிட்டேன். அந்த இடத்துல நீ காலூன்றி நிற்க போற. காலூன்றி நின்று அந்த ஆசைகளுக்குள் நீ பிரவேசிக்க போற. உன்னுடைய கனவுகளுக்குள் ஒரு கனவு இருக்குல்ல, உன் கனவு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஆசை ஒன்று இருக்குல்ல, நான் உனக்கு கொடுத்த தரிசனம் இருக்குல்ல, நான் உனக்கு வச்ச அழைப்பு அபிஷேகம் இருக்குல்ல, அதுக்குள்ள நீ கால் எடுத்து வைக்க போற. இது வரைக்கும் முடமாக்கி வச்சிருந்தான் சாத்தான் சில வாழ்க்கையில சில பகுதிகளில். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்றது போல. அவன் இது வரைக்கும் நடக்காம இருந்தவன் நடந்தான். அந்த மாதிரி ஒரு புதிய அனுபவம் எல்லாத்துக்கும். இது வரைக்கும் நீங்க அனுபவிக்காததை அனுபவிக்க போறீங்க, என்ஜாய் பண்ணாததை என்ஜாய் பண்ண போறீங்க, இது வரைக்கும் சக்சஸ் பண்ணாததை சக்சஸ் பண்ண போறீங்க, இது வரைக்கும் சுதந்திரிக்காததை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள நீங்க கடந்து போறீங்க. எஸ், ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, ஒரு புதிய வாழ்க்கை. மனுஷனால முடியவே முடியாது அப்படின்னு, டாக்டர்களால முடியவே முடியாதுன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. மனுஷ அறிவுக்கு அவனுக்கே தெரியும், என் வாழ்க்கையில நான் நடக்கவே முடியாது, நான் முடவனாவே இருந்து சாக போறேன்னு நினைச்சவன் நடந்தான். நீங்க அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கையில இது அப்படியே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும் நீங்க நினைச்சீங்களே, அதுல ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரை இந்த கூகுள் மீட்டிங் இருக்கும். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. இதே லிங்க் தான், இதே லிங்க் மூலமா நீங்க கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you.